the Surya Namaskar continuously 100. Start. 1, 2, 3, left back. 4, both sit back. 5, sit back. 6, comfort system. 7, snake. 8, spine up. 9, left forward. 10, feet together. 11, straight. 1, 2, 3, right back. 4, both sit back. 5, sit back. 6, 7, snake. 8, spine up. 9, right forward. 10, feet together. 11, namaskar. Continue. 1. யோகாவில் சூரிய நமஸ்காரம் எப்பொழுது செய்யலாம் என்றால், அதிகாலை சூரியன் உதித்து 1 மணி நேரம் ஆகும் வரை சூரியன் முன்னால் இருந்து செய்யலாம். அதே போல் மாலை நேரங்களில் சூரியன் மறைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பிருந்து அந்த காலகட்டத்திலும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். சூரிய நமஸ்காரத்தில் இடது காலை பின்னால் வைத்து முன்னால் வைத்து தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது இடது மூளை இயக்கப்பட்டு நமக்கு மனம் சாந்தமடையவும் தியானம் செய்யவும் உதவியாக இருக்கும். வலது காலை பின்னால் வைத்து முன்னால் வைத்து தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது பிங்களை வலது நாசி தூண்டப்பெற்று நமக்கு சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவான எண்ணங்களையும் அதிகரிக்கிறது. முதலில் இந்த பயிற்சியை யாரெல்லாம் செய்யக்கூடாது என்பதை முக்கியமாக தெரிந்து கொள்வது நல்லது. இருதய படபடப்பு, இருதய சம்பந்தமான நோய்கள், ஆர்டரி கார்னரி டிசீசஸ், பிளாக்கு உள்ளவங்க, உயர் இரத்த அழுத்தம் ஹைபிபி உள்ளவர்கள், மாதவிடாய் கோளாறு சமயங்களில் இதை செய்யக்கூடாது. மற்றும் கர்ப்பமான காலத்தில் 4 வாரத்திலிருந்து 6 வாரங்கள் வரை இந்த சூரிய நமஸ்கார் பயிற்சியை செய்யலாம். அதற்கு பின் செய்யக்கூடாது. நரம்பு கோளாறு, நரம்பு சம்பந்தமான ஸ்ட்ரோக்கு போன்ற உபாதைகள் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை செய்யக்கூடாது. சூரிய ஒளியில் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நமது உடம்பில் விட்டமின் டி அதிகமாக சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கின்றது. எர்கோஸ்ட்ரல் D2 என்ற ஹார்மோன் அதிகரிக்க செய்கிறது. மேலும் செரோட்டனின் என்கின்ற நரம்பு கடத்தி, அது மனதை சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்ள மூளைக்கும் இரைப்பைக்கும் மூளைக்கும் முதுகு தண்டுக்கும் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய செரோட்டனின் என்கின்ற நரம்பு கடத்தி நன்கு ஊக்குவிக்கப்படுகிறது. சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது கால் விரல்கள், கணுக்கால்கள், முழங்கால்கள், தொடை இணைப்பு பகுதிகள், தோல் இணைப்பு பகுதிகள், கழுத்து பகுதி, முதுகெலும்பு மற்றும் வயிற்றில் உள்ள அனைத்து ஹார்மோன்கள், உள் உறுப்புகள் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக பாய்ச்சி கொழுப்பு, ஊளைச்சதை போன்றவற்றை நீக்கி உடல் வளையும் தன்மையை கொடுத்து சக்தியை கொடுத்து லிகமெண்ட்டு, மசில்ஸு, நரம்புகள், எலும்பு இணைப்பு லிகமெண்ட்டு, சதைகள், தசைகள் மற்றும் எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள், கண், காது, மூக்கு, மூளை, இடது மூளை, வலது மூளை போன்ற அனைத்து உறுப்புகளையும் நன்றாக சீராக இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி வலிமை அடைய செய்கின்றது. சூரிய நமஸ்காரத்தில் பீஜா மந்திரங்கள் சொல்லப்படுகிறது. விதை மந்திரங்கள் என்றும் சொல்லலாம். இதற்கு அர்த்தம் எதுவும் இல்லை. ஆனாலும் இதை முறைப்படி உச்சரிக்கும் பொழுது மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு சக்தியையும் அதீத ஆற்றலையும் அளிக்கிறது. அந்த விதை மந்திரங்கள், பீஜா மந்திரங்கள் என்பன ஓம் ராம், ஓம் ரீம், ஓம் ரூம், ஓம் ரீம், ஓம் ரௌம், ஓம் ரக போன்றவை.
பொதுவாக சூரிய நமஸ்காரம் என்பது 12 நிலைகளை கொண்டது. ஆனால் ஒரு சில ஆசன பயிற்சிகளில் 9 எண்ணிக்கைகள், 9 நிலைகள், 17 எண்ணிக்கைகள், 17 நிலைகள் அல்லது 8 எண்ணிக்கையில் சூரிய நமஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. சூரிய நமஸ்காரம் மிகவும் மெதுவாக, நிதானமாக செய்யும் பொழுது அதில் மூச்சு இழுத்து நிறுத்தி விடுதல் மற்றும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்தலும் மனதில் மற்றும் ஒவ்வொரு சக்கர மையங்களிலும் மனதை வைத்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, பிந்து, ஆக்னா, மீண்டும் ஆக்னாவிலிருந்து விசுத்தி, அநாகதா, மணிப்பூரகா, சுவாதிஷ்டானா, மூலாதாரா என்று ஏறுமுகம், இறங்குமுகம், ஆரோகணம், அவரோகணம் முறைகளில் அனைத்தையும் இணைத்து நாம் தியானமாக இதை செய்ய முடியும். இரண்டாவது கட்டமாக சூரிய நமஸ்காரத்தை சற்று நிதானமாகவோ சற்று விரைவாகவோ செய்யும் பொழுது, ஒவ்வொரு நிலைகளிலும் நிறுத்தி செய்யும் பொழுது அது ஆசனம் செய்ததற்குண்டான பலன்களை நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது பிரிவாக மிக விரைவாக செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு உடற்பயிற்சியை போன்ற உடல் எடையை விரைவாக குறைப்பதற்கும் சக்தி அளிப்பதற்கும் உண்டான பயிற்சியாக இருக்கிறது. இதில் நமக்கு எந்த முறை வேண்டுமோ அதில் பயிற்சி செய்து கொள்ளலாம். சந்திர நமஸ்காரம் பயிற்சி உண்டு. அது சந்திரன் உதிக்கும் சமயத்தில், மறையும் சமயத்தில் செய்வது. ஒரு சில செய்கைகளில் மட்டும் மாற்றம் உண்டு. சூரிய நமஸ்கார் போலவே தொடர்ந்து 101 சூரிய நமஸ்காரம், 108 சூரிய நமஸ்காரம் அல்லது 51 சூரிய நமஸ்காரம் போன்ற அதிகப்படியான எண்ணிக்கையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி செய்யலாம். பொதுவாக 12 ரவுண்டு, 21 ரவுண்டு அன்றாடம் ஆசனங்கள் செய்வதற்கு முன்னால் செய்வது மற்ற பயிற்சிகள் செய்ய தடையாக இருக்காது. அதுவும் முடியலன்னா 6 சூரிய நமஸ்கார் பண்ணி ஒரு 4-5 ஆசனம் மட்டும் டெய்லி பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். அது அவங்கவுங்க டைமை பொறுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உடல் எடை விரைவாக குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாதிரி 100 சூரிய நமஸ்காரை 21 நாள், 48 நாள் என்று குறிப்பிட்ட கால அளவுக்கு தொடர்ந்து தீவிரமாக பயிற்சியில் செய்தால் உடல் நிலையை பொறுத்து செய்ய முடியும் என்றால் அவர்களுக்கு விரைவாக பலன் கிடைக்கும். இந்த சூரிய நமஸ்காரையை முதலில் ஒரு 12 ரவுண்டு விரைவாக செய்துவிட்டு அடுத்த 12 ரவுண்டு ஆன்மீக ரீதியாக தியானத்திற்காக விஷுவலைசேஷன் அண்டு ப்ரீத்திங் அண்டு மந்திர உச்சாரணத்தோட 12 ரவுண்டு பண்ணி முடிச்சுக்கலாம். அப்படியும் செய்யலாம். அதனால் காலையிலையும் மாலையிலையும் சூரியன் உதிக்கும் போது தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வயிறு காலியாக எம்டி ஸ்டமக்காக இருக்கும் பொழுது அதர் டைமில் கூட பயிற்சிகள் பண்ணிக்கலாம். சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. அது மட்டும் முக்கியம். பொதுவாகவே சூரிய நமஸ்கார், பிராணாயாமா, ஆசனங்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உடலும் மனமும் இருக்கும் நிலைப்பாடு மந்தமாகவும் தெளிவற்றும் இருக்கும். பண்ணி முடித்த உடனே அதனுடைய பலன்கள் நமக்கு நன்றாக தெரிய வரும். உடல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மைண்டு ஹாப்பியாகும். அந்த மாதிரி உன்னதமான பயிற்சிகள் இவை. இந்த சூரிய நமஸ்காரில் 12 நிலைகளில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் அண்டு சூரிய மந்திரம் இரண்டையும் சொல்லிக்கொண்டோ அல்லது மனதில் நினைத்து கொண்டோ பயிற்சியில் கொள்ளும் பொழுது அதிகப்படியான பலன் கிடைக்கும். அந்த மந்திரம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓம் ராம் மித்ராய நமக, ஓம் ரீம் ரவேய நமக, ஓம் ரூம் சூர்யாய நமக, ஓம் ரேம் பானவே நமக, ஓம் ரௌம் ககாய நமக, ஓம் ரக பூஷினே நமக, ஓம் ராம் ஹிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் ரீம் மரிச்சேய நமக, ஓம் ரூம்
ஆதித்யாய நமக. ஓம் ரேம் சாவித்ரியை நமக. ஓம் ரௌம் ஆர்காய நமக. ஓம் ரக பாஸ்கராய நமக. ஸோ இந்த மந்திரத்தை மனதில் சொல்லிட்டோ அல்லது வாயில் சொல்லிட்டு உச்சரிச்சிட்டோ போக போக மனதில் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சூரிய நமஸ்கார் காற்றோட்டமான புல்வெளிகள், நீர்நிலைகளின் அருகில், மொட்டை மாடி, வீட்டின் வெராண்டா, பூங்காக்கள் ஆகிய இடங்களில், நல்ல சுகாதாரமான இடங்களில் பயிற்சி செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிகாலையில் செய்யும் பயிற்சியை மிகச்சிறந்தது. மிகப்பெரிய கம்பளம், பாய் போன்றவற்றை விரித்து அதற்கு மேல் வெள்ளை கலரில் கம்பளமோ காட்டன் துணியோ விரித்து அந்த விரிப்பின் மேல் அமர்ந்து சூரியன் உதிக்கும் பொழுது சூரியனை 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரை கண் இமை மூடாமல் பார்த்து தியானம் செய்து கண்களின் மூலமாக நாம் சூரியனிலிருந்து ஹைப்போதாலமஸுக்கும் உடம்பிற்கும் சக்தியை பெற முடியும். அந்த மாதிரி தொடர்ந்து கண் ஓப்பன் செஞ்சு சூரியனை தொடர்ந்து பார்த்து 2 நிமிடமோ 5 நிமிடமோ அதற்கு பின் சூரிய நமஸ்காரம் ஆரம்பிக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிந்ததுக்கு பின்னும் சூரியனை தொடர்ந்து கண்ணிமைக்காமல் பார்த்து ஒரு 2 நிமிடமோ 5 நிமிடமோ தியானம் செய்து சூரிய நமஸ்காரம் முடிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய உதயம் சூரியன் மறைவது இரண்டையும் 15 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரை கண் இமைக்காமல் அனுதினமும் கண்ணை திறந்து பார்த்து கொண்டு சூரியனை பயிற்சியில் செய்து வந்தால் ஒரு மனிதன் உணவு அருந்தாமலேயே தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு நீண்ட நாட்கள் உண்ணா நோன்பு இருக்க முடியும். அதாவது தாவரங்கள் சூரிய ஒளியிலிருந்து எப்படி தனக்கு உணவு தயாரித்து கொள்கிறதோ அதைப்போல் நாமும் அனுதினமும் கண் திறந்து சூரியனை தொடர்ந்து அரை மணி நேரம் பார்க்கும் பொழுது நம் உடம்பிற்கு 500 கேலரி வரை சக்தி உருவாக்கி கொள்ள முடியும். சூரியன் உதிக்கும் பொழுதோ மறையும் பொழுதோ சூரியன் முன்னால் நம் கம்பளத்தை விரித்து அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது கண்களை மூடி சூரிய ஒளி பொன்னிறமான ஒளி நம் உடம்பில் படுவதையும் உடலை பொன்னிறமாக மாறுவதாக, சில்வர் கலரில் வெள்ளியை போன்று உடல் தேகம் மிளிர்வதாக ஒளிர்வதாக நினைத்து கொண்டு தியானம் செய்யும் பொழுது நமக்கு மிகுந்த பலன்கள் அதீதமான ஆற்றல்களும் நமக்கு கிடைக்கும். அது தீவிரமான தொடர்ந்து பயிற்சிகள் செய்யணும். ஆன்மீக ரீதியான பயிற்சிகள் அது ஒரு தனி ட்ராக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்திங்கனாக்கா நிறையா பலன்கள் உண்டு. சூரிய நமஸ்காரம் மட்டுமே நம்ம இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யோகாவில் அஸ்வின் முத்ரா அப்படின்னு சொல்கிறது மலப்புழைய உள்ள இருக்கிறது. வஜ்ரோலி கிரியா அப்படிங்கிறது ஜென்ஸ் யூரினரி பாட்டை உள்ள இருக்கிறது. லேடிஸ் சகஜோலி கிரியா அப்படின்னா யூரினரி பாட்டை உள்ள இருக்கிறது. மூலபந்தா அப்படின்னா யூரினரிக்கும் மலப்புழைக்கும் இடையில் உள்ள பகுதி மூலாதாரம், அதை உள்ளே இருக்கிறது. அந்த மூலாதாரத்தை பற்றி விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு 180 பக்கங்கள் அடங்கிய விஷயங்கள் இருக்கிறது, புத்தகம் இருக்கிறது. அப்போது யோகாவில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்வதற்கும் பயிற்சி செய்வதற்கும் கடைபிடிப்பதற்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பூனேவில் மகாராஷ்டிராவில் 2 எலிகள் எடுத்து, 2னா ஒரு 2-3 செட்டு எலிகளை எடுத்து அந்த எலிகளுக்கு ஒன்றுக்கு யோகா பயிற்சி அளிப்பது, ஒரு எலிக்கு பயிற்சி கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணாங்க. அப்போ அந்த யோகா பண்ணுற எலி பார்த்திங்கனாக்கா எப்போவுமே சுறுசுறுப்புடனும் நல்லா தூங்கி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கு அந்த யோகா பண்ணாத எலி பார்த்திங்கன்னா மந்தமாகவும்
சுறுசுறுப்பு இல்லாமையும் ஒரு தெளிவற்ற நிலையிலும் இருந்தது. அப்போது இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யோகாசனம் என்பதும் பயிற்சிகள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து செய்தாலும் உணராமல் செய்தாலும் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தண்ணி பானையிலிருந்து கீழே ஊற்றினோம்னா பாத்திரத்துலேருந்து பூமியில் கீழே விழுகுது. அந்த கீழே விழுகிறதுக்காக நம்ம எந்த முயற்சி எடுக்கிறதில்ல. அந்த பாத்திரத்தை சாய்க்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் விழும், மேலே போகாது. அது மாதிரி தான். ஸோ என்னென்னா, யோகா, சூரிய நமஸ்கார், மூச்சு பயிற்சி, தியானங்கள் இதெல்லாம் ஒரு துண்டை கீழே விரித்து போட்டு கையை காலை ஆட்டி மூச்சு இழுத்து விட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமரணும். இதை பண்ணினாலே நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் முறைப்படி தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது இன்னும் நமக்கு ஹெல்த் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் ஆகியவற்றை கிடைக்கிறது. இல்லை அதீதமான ஆற்றல்கள் பெற வேண்டும் என்றால் அந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உணவு கட்டுப்பாடு, வாழ்க்கை முறைகளை மாற்றி செய்யும் பொழுது அதீதமான அபரிதமான ஆற்றல்களை நாமும் பெற முடியும். குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு வெளி பிரச்சனைகள் உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, தொழில் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கின்றது. ஸோ அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து இது மாதிரி செய்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு 20 வயசில் பத்மாசனம் போடுறது, சூரிய நமஸ்கார் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, தலைகள்லாம் நிற்கிறது போன்ற ஒரு 5-6 பயிற்சிகள் செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்படியே 20 வயசிலிருந்து தொடர்ந்து பயிற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் 100 வயதில் கூட அதே பயிற்சிகளை செய்ய முடியும். இது யோகாசனத்தில் சாத்தியம். அப்போது இது யோகாவில் உடல் எப்பொழுதுமே வளையும் தன்மையுடனும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருப்பதற்கு உதவும் என்பதில் நிச்சயம். ஆகவே தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் விளக்கங்களோடு சந்திப்போம். Rotate. $59. $60. $61. $62. $63. $64. $65. $66.
87, 68, Random is coaching. 69, 70, 于是我找点他， 71, 拿分让他那边手机。 78, 79, 另外一个就在办公室。 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92,
92. 93. 94. 95. 96. 97. 98. 99. 100. You let this. Huh? You let 108. Okay. Hundred and one. 102. 103. 104. 105. 106. 107. 108. 'Okay, we finished 108. Surya Namaskar continuously.